இந்த வீடியோ மூலம் உங்களுக்கு நாம் கொண்டு வந்திருக்கும் தகவல் என்னவென்று பார்ப்போம் நண்பர்களே. எமது யூடியூப் சேனலில் ஏற்கனவே பதிவேற்றப்பட்டிருந்த வீட்டிலேயே இலகுவாக எவ்வாறு ஒரு ஆட்டோமேட்டிக் இன்குபேட்டரை செய்யலாம் என்ற வீடியோவுக்கு தொடர்ச்சியாக அந்த ஆட்டோமேட்டிக் இன்குபேட்டருக்கு எவ்வாறு வயரிங் செய்வது, எவ்வாறு வயர் கனெக்ஷன் கொடுப்பது என்பதை தொடர்ச்சியாக பார்க்கலாம். இந்த வீடியோ அதை தெளிவுபடுத்தக்கூடியதாக இருக்கும். நாம் ஆட்டோமேட்டிக் இன்குபேட்டர் ஒன்று செய்யும்போது கட்டாயமாக ஒரு மோட்டர் மற்றும் அதை கண்ட்ரோல் செய்யக்கூடிய டைமர், 12 வோல்ட் டிசி ஃபேன், பவர் சப்ளை, பல்ப் தேவையான அளவு மற்றும் தேர்மோசெட் வெப்பநிலையை கட்டுப்படுத்தக்கூடியதாக இருக்கிற தேர்மோசெட் போன்ற உபகரணங்களை பயன்படுத்த வேண்டியிருக்கும். வீட்டில் எவ்வாறு ஒரு ஆட்டோமேட்டிக் இன்குபேட்டரை இலகுவாக செய்வது என்பது சம்பந்தமாக இதுவரை அறிந்திராத நண்பர்கள் இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். இப்பொழுது நீங்கள் பார்ப்பது 12 வோல்டேஜுக்குரிய டிசி ஃபேன். இதில் ரெட் பிளாக் 2 வயர்கள் வரும். இதில் ரெட் வயர் வி பாசிட்டிவாகவும் பிளாக் வயர் வி நெகட்டிவாகவும் தொழிற்படும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பவர் சப்ளை ஏசி டு டிசி, அதாவது நமது வீட்டு மின் சுற்றிலிருந்து டிசி 12 வோல்ட்டையும் இதன் மூலம் பெற்றுக்கொள்ளலாம். பவர் சப்ளையில் வீட்டு மின் சுற்றுக்கான இணைப்பும் காணப்படுகின்றது. இந்த இதை பார்க்கும்போது தெரிகின்றது L, N லைன், நியூட்ரல் என்பன காணப்படுகின்றன. அதேபோல் 12 வோல்டேஜுக்குரிய V+, V- லைன்களும் காணப்படுகின்றன. இப்பொழுது டைமரை பார்ப்போம். இந்த டைமர் மூலம்தான் மோட்டார் கண்ட்ரோல் செய்யப்படுகின்றது. முட்டை எத்தனை முறை திருப்பப்பட வேண்டும் என்பது இந்த டைமர் மூலம்தான் கட்டுப்படுத்தப்படும். டைமர்லையும் இன், அவுட் என 2 லைன்கள் காணப்படுகின்றன. NO நார்மலி ஓப்பன், அடுத்த COM, அடுத்த NC நார்மலி க்ளோஸ். ஆறிலிருந்து 30 வோல்டேஜ், அடுத்தது GND, அடுத்தது ட்ரிகரோடு சேர்த்து அதுவும் ஏற்றும் காணப்படுகின்றது. இதை சாதாரணமாக ஃபோன் சார்ஜர் மூலம் இயக்க முடியும். அதற்குரிய ஃபோன் சார்ஜர் அடிக்கக்கூடிய பின் இவ்வாறு இந்த இடத்தில் காணப்படுகின்றது. அதில் அதுக்குரிய வயரிங் எப்படி செய்வது என்பதை தொடர்ச்சியாக பார்க்கலாம். அடுத்ததாக நாம் பார்க்கும் இந்த உபகரணம் W3001 மாடலுக்குரிய தேர்மோசெட். இதன் மூலம்தான் இன்குபேட்டருக்குள் எந்த அளவு வெப்பநிலை இருக்க வேண்டும், அதை விட கூடினால் அது தானாகவே கண்ட்ரோல் பண்ணக்கூடியதாக இருக்கும். இந்த தேர்மோசெட் 220 வோல்டேஜுக்குரியதாக காணப்படுகின்றது. இது டிரெக்டாகவே நமது வீட்டு மின் சுற்றுடன் இணைக்கக்கூடியதாக இருக்கும். இதை நாம் பவர் சப்ளையின் 220 வோல்டேஜுடன் இணைக்கலாம். இதுக்கும் எவ்வாறு வயர் கனெக்ஷன் கொடுக்க வேண்டும், சப்ளையுடன் எந்தெந்த வயர்களை இணைக்க வேண்டும் என்று தொடர்ச்சியாக பார்ப்போம். இதில் இன்புட், அவுட்புட் என்று 2 லைன்கள் காணப்படுகின்றன. பிளாக் இன்புட்டாகவும் எல்லோ, பிளாக் அவுட்புட்டாகவும் தொழிற்படுகின்றது. இதுதான் ஹியூமிடிட்டி மீட்டர். இதற்கு வயரிங் கனெக்ஷன் தேவையில்லை. இது சாதாரணமாகவே பேட்டரி மூலம் தொழிற்படுகின்றது. இதுதான் இன்குபேட்டருக்குள் எந்த அளவு ஈரப்பதம் காணப்படுகின்றது, சூழலில் எந்த அளவு ஈரப்பதம் காணப்படுகின்றது என்பதை சாதாரணமாகவே நமக்கு காட்டிக்கொண்டிருக்கும். இது 2 பேட்டரிகள் மூலம் இயங்கக்கூடியதாக இருக்கின்றது. இதன் சென்சாரினை ஒரு துளை மூலமாக இன்குபேட்டருக்குள் செலுத்தினால் இன்குபேட்டருக்குள் காணப்படுகின்ற ஈரப்பதனை காட்டிக்கொண்டே இருக்கும். இது பேட்டரியின் லைஃப் டைம் வரைக்கும் தொழிற்படும். பேட்டரி அடிபட்டால் பேட்டரியை மாற்றிவிடலாம். முதலாவது ஹோல்டரை எவ்வாறு தொடர்புபடுத்த முடியும் என பார்ப்போம். நாம் எத்தனை ஹோல்டர் பயன்படுத்த போகிறோம் என்பதை முடிவு செய்துவிட்டு அவற்றை ஒன்றுடன் ஒன்று தொடர்புபட்டதாக இணைக்க வேண்டும். இது அவற்றை ஒரு லைனாக கொண்டு வர வேண்டும். அடுத்ததாக டிசி ஃபேன், அதேபோல்தான் எத்தனை ஃபேன்கள் பொருத்த போகிறோம் என்பதை கேட்டவாறு அவற்றை இணைக்க வேண்டும். சிவப்பு பயரை சிவப்புடனும் கருப்பு பயரை கருப்புடனும் இணைத்து ஒரு லைனாக கொண்டு வர வேண்டும். அடுத்ததாக மோட்டார் முட்டைகளை திருப்பக்கூடிய
ட்ரையை திருப்பக்கூடிய ட்ரையை அசைக்கக்கூடியதாக இந்த மோட்டார் பயன்படுத்தப்படுகின்றது. இம்மோட்டார் 2.5 RPM உடையது. ஒரு நிமிடத்துக்கு 2.5 தடவைகள் சுழலக்கூடியது. பாருங்கள் நண்பர்களே, ஃபேனுடைய 2 சிவப்பு வயர்களையும் ஒன்றாக இணைத்திருக்கின்றேன். அதேபோல் ஃபேனுடைய 2 கருப்பு வயர்களையும் ஒன்றாக இணைத்திருக்கின்றேன். இந்த இணைக்கப்பட்ட 2 வயர்களுக்கு நடுவில் இவ்வாறாக ஒரு வயர் வரக்கூடிய மாதிரி லைனை நாம் செய்து கொள்ள வேண்டும். பக்கத்தில் இருக்கும் ஹோல்டருக்கு எவ்வாறு 2 ஹோல்டரை இணைத்து ஒரு லைனாக பெற்றுக்கொண்டோமோ அவ்வாறு செய்ய வேண்டும். இவ்வாறு இணைக்கப்பட்ட இந்த லைனை இன்குபேட்டருக்குள் ஒரு துளையினூடாக மூடியில் ஒரு துளை இடுவதனூடாக அதை வெளியில் கொண்டு வரலாம். அதேபோல் பல்பினுடைய ஹோல்டரினுடைய லைனையும் வெளியில் கொண்டு வரலாம். இப்போது பாருங்கள், தேர்மோசெட்டில் சிவப்பு கருப்பு லைன்கள் 2 வயர்கள் மூலம் இணைக்கப்படுகின்றன. அந்த வயர்கள் பவர் சப்ளையின் சிவப்பு வயர் L உடனும் கருப்பு வயர் N உடனும் இணைக்கப்பட வேண்டும். இதாக நாம் துளையிட்டு எடுத்துக்கொண்ட ஹோல்டருடைய லைனை தேர்மோசெட்டின் மஞ்சள் கருப்பு லைனுடன் இணைக்க வேண்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்தமானதாக இருந்தால் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நண்பர்களே. அப்படியே போடப்படுகின்ற புதிய வீடியோக்களை உடனுக்குடன் பெற்றுக்கொள்வதற்கு பெல் ஐக்கனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள். இப்பொழுது பவர் சப்ளையிலிருந்து எந்தெந்த லைன்கள் எங்கெங்கு கனெக்ட் ஆகின்றது என்பதை பார்ப்போம். சப்ளையிலிருந்து தான் அனைத்து விதமான பொருட்களுக்கும் மின்னோட்டம் பாய வேண்டும். நீங்கள் இலகுவாக அறிந்து கொள்வதற்காக பவர் சப்ளையிலிருந்து எந்தெந்த லைன்கள் எங்கெங்கு செல்கின்றன என்று பார்ப்போம். பவர் சப்ளையில் காணப்படுகின்ற 12 வோல்டேஜுக்குரிய V- லைன் இரண்டாக பிரிவடைகின்றது. ஒன்று டிசி ஃபேனின் 2 கருப்பு வயர்களை ஒன்றாக இணைத்து பெறப்பட்ட அந்த வயருடன் தொடர்படுகின்றது. மற்றையது டைமரின் GNT அதாவது ஏற்றுக்குரிய லைனுடன் தொடர்புபடுத்தப்படும். அடுத்ததாக 12 வோல்டேஜுக்குரிய V+ லைன், அதுவும் 2 பகுதிகளாக பிரிக்கப்பட்டு ஒரு பகுதி 12 வோல்டேஜ் டிசி ஃபேனின் 2 சிவப்பு வயர்களை இணைத்து பெறப்பட்ட அந்த லைனுடன் இணைக்கப்படும். மற்றைய லைன் இணைக்கப்பட வேண்டும். டைமரின் 6 - 30 வோல்டேஜ் குறிக்கப்பட்டுள்ள பகுதியுடன் இணைக்கப்படும். நாம் டைமரை பார்த்தா விளங்கும். 6 - 30 வோல்டேஜ் குறிக்கப்பட்டிருக்கும் அந்த லைன் வரக்கூடிய அந்த பகுதியோடு இணைக்கப்பட வேண்டும். இப்பொழுது பவர் சப்ளைக்கு வீட்டு மின்சுற்றிலிருந்து பவரை பெற்றுக்கொள்வதற்காக பவர் சப்ளையின் L, N பகுதிகள் ஒரு ஃபிளக் வயர் மூலம் தொடர்புபடுத்தப்படும். அதுதான் வீட்டு மின்சுற்றிலிருந்து பவர் சப்ளைக்கு கரண்டை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அப்பொழுதுதான் பவர் சப்ளை தொழிற்படக்கூடியதாக இருக்கும். அடுத்ததாக பவர் சப்ளையின் L லைனுக்குரிய பகுதி, அதுவும் 2ஆக பிரிக்கப்பட்டு ஒரு பகுதி தேர்மோசெட்டின் சிவப்பு வயருடன் இணைக்க வேண்டும். மற்றைய பகுதி மோட்டருடன் இணைக்க வேண்டும். மோட்டரில் 2 வயர்கள் காணப்படுகின்றன, 2 கருப்பு வயர்கள். அதில் ஏதாவது ஒரு வயருடன் இணைக்கலாம். மோட்டரின் ஒரு வயர் டிரெக்டாக 220 வோல்டேஜுக்குரிய லைனுடன் இணைக்கப்பட்டுவிட்டது. மோட்டரின் மற்றைய வயர் டைமருடன் இணைக்கப்பட வேண்டும். டைமரின் NO பகுதியுடன் இணைக்கப்பட வேண்டும்.
அதாவது டைமரில் குறிப்பிடப்பட்டுள்ள நார்மலி ஓப்பன் NO பகுதியுடன் இணைக்கப்பட வேண்டும். மோட்டரின் 2 பகுதிகளும் இணைக்கப்பட்டுவிட்டன. ஒன்று லைனுக்குரிய வயருடனும் மற்றையது நார்மலி ஓப்பன் டைமரின் நார்மலி ஓப்பன் பகுதியுடனும் இணைக்கப்பட்டு விட்டது. அடுத்ததாக பவர் சப்ளையில் காணப்படுகின்ற எண் பகுதி அதுவும் 2ஆக பிரிவடைகின்றது. ஒரு பகுதி தேர்மோசெட்டின் சிவப்புக்கு பக்கத்தில் காணப்படுகின்ற கருப்பு வயருடன் இணைக்கப்பட வேண்டும், அதாவது இன்லைனின் உடன் இணைக்கப்பட வேண்டும். பட்டிருக்கின்ற மற்றைய பகுதி டைமரின் COM பகுதியுடன் இணைக்கப்பட வேண்டும். தேவை ஏற்படின் கூடுதலாக இன்னும் ஒரு DC ஃபேனை பொருத்தி கொள்ளலாம். ஏற்கனவே பொருத்திய 2 ஃபேன்களினது சிவப்பு வயரை இந்த ஃபேனின் சிவப்பு வயருடனும் 2 ஃபேன்களினது கருப்பு வயரை இந்த ஃபேனின் கருப்பு வயருடனும் பொருத்திவிடலாம். இப்பொழுது நமது இன்குபேட்டரின் வயரிங் செக்ஷன் முடிந்துவிட்டது. இப்பொழுது நமது இன்குபேட்டர் முட்டை அடை வைப்பதற்கு தயார் நிலையில் உள்ளது. டைமர் எவ்வாறு செட் செய்வது, டைமரில் எவ்வாறு என்னென்ன விஷயங்கள் கவனிக்கப்பட வேண்டும், அதேபோல் தேர்மோசெட்டை எவ்வாறு செட் செய்வது, தேர்மோசெட்டில் எவ்வாறு டெம்பரேச்சரை கண்ட்ரோல் செய்வது என்பன சம்பந்தமாக தனித்தனி வீடியோக்கள் இடப்படும். அதை பார்ப்பதன் மூலம் நண்பர்கள் தெளிவு பெறக்கூடியதாக இருக்கும் என நம்புகிறேன். ஓகே நண்பர்களே, இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் கனாரி இன்ஃபோ தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.